வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செம்மீன் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தனது தர்ம சங்கடமான நிலைமையை சக்கி விளக்கினாள். அந்த கல்லுளி மங்க ஒத்துக்கிடுவானோ என்னவோ, யாருக்கு தெரியும்? நல்ல பெண் சொன்னாள். நீதான் சொல்லி விஷயத்தை முடிச்சு தரணும். நீ சொன்னா போதும், கிடைச்சிடும். காளி குஞ்சு கருத்தம்மாவிடம் சொன்னாள். கருத்தம்மா, நீதான் உங்க அப்பங்கிட்ட சொல்லணும். கருத்தம்மா தீர்மானமாக சொல்லிவிட்டாள். என்னால முடியாது. பஞ்சமி தான் சொல்வதாக ஒப்புக்கொண்டாள். தோணி கரை சேர்ந்ததுமே கூடை வியாபாரிகள் வந்து மொய்ப்பதற்கு முன்னாலேயே சொல்லிவிடுகிறேன் என்றாள் அவள். இதற்குள் அவளுடைய சொந்த விஷயம் ஒன்றும் அடங்கியிருந்தது. தோணி கரையை அடைந்ததும் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு கூடை நிறைய மீன் அள்ளி கொண்டு வந்து காய போட்டு கருவாடாக்கி வைத்து கொள்ள வேண்டுமென்று அவள் ஏற்கனவே தீர்மானம் செய்து வைத்திருந்தாள். இந்த திட்டம் வியாபாரம் கூடைக்காரர்களுக்கு போகாத வரைதான் நிறைவேறும். சக்கிக்கு ஒரு வழியும் தட்டுப்படவில்லை. பார்ப்போம் என்று சொல்லி வைத்தாள் அவள். அநேகமாக அவர்கள் ஆசை ஈடேறாது என்பது அவளுக்கு தெரியும். பெரிய புகார் புறப்படுவதற்கான சூழ்நிலைதான் உருவாகி கொண்டிருந்தது. நண்பகல் வேளை குழந்தைகளும் வியாபாரிகளும் கடற்கரையை சூழ்ந்து கொண்டார்கள். பஞ்சமி சிறு கூடை ஒன்றை வைத்து கொண்டிருந்தாள். இவ்வாறு அவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்த போது எல்லா தோணிகளுக்கும் முன்னால் ஒரே ஒரு தோணி அலைக்கு அலை தாவியும் ஏறி இறங்கியும் வருவது தென்பட்டது. அந்த தோணி நிறைய சரக்கு இருப்பதாகவும் பட்டது. பஞ்சமி பட்டென்று சொன்னாள். ஒரு துடுப்பு தான் இருக்குதா? தோணிகள் வருவது ஓர் ஊர்வலம் போல் இருந்தது. மேலே கடல் காக்கை கூட்டம், கீழே தோணிகளின் அணிவகுப்பு, மகிழ்ச்சி பொங்கும் ஆரவாரம் கடற்கரையில் எழுந்தது. முதலாக வந்து கொண்டிருந்த தோணியின் துடுப்பை ஒட்டி செம்பன் குஞ்சு நின்று கொண்டிருந்தான். அவன் என்ன சும்மாவா நின்று கொண்டிருக்கிறான்? முன்புறம் பாய்வதும் உயரே எழும்புவதும் துடுப்பால் தோணியை தூக்கி முன்புறம் தள்ளுவதுமாக இருக்கிறான். சொல்லப்போனால் அவன் தோணிக்குள் இருப்பதாகவே படவில்லை. வானத்தில் பறந்து திரிவது போலத்தான் இருக்கிறது. துடுப்பு சூன்ய வெளியில் அரை வட்டங்கள் போட்டு கொண்டிருக்கிறது. அவன் துடுப்பு பிடிக்கிற போது தோணி ஓர் அலை வரிசையுடன் மோதி அதற்கு அடுத்த அலை வரிசையை அதன் போக்கில் விட்டுவிட்டு முன்னேறி வருகிறது. அது வருகிற கோலமே கண் கொள்ளா காட்சியாக திகழ்கிறது. காளி குஞ்சு சொன்னாள். என்ன அழகா வருது தோணி. லட்சணங்கள் நன்றாக பொருந்திய தோணி என்று எல்லோருமே சொன்னார்கள். பேசி பேசி கண்ணு போடாதீங்க என்றாள் சக்கி. தோணி கரை அருகே வந்துவிட்டது. செம்பன் குஞ்சு அடியோடு மாறி போய்விட்டான். என்ன ஆச்சரியம் இது! களை பிறந்து விட்டது என்றாள் சக்கி. அவன் முகத்திற்குத்தான் என்ன களை! கடல் அன்னையின் குழந்தைக்கு அந்த களை இருக்குமாம். தோணி கரை அருகே வந்து சேர்ந்து விட்டது. வேலையாட்கள் துடுப்புகளை மடக்கி வைத்துவிட்டு கரை மீது குதித்து தோணியை கரையில் இழுத்து போட்டனர். தோணியை சுற்றி சிறுவர்கள் கூடி நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் மத்தியில் பஞ்சமியும் நின்று கொண்டிருந்தாள். தோணியின் முன்பக்கம் நின்று கொண்டிருந்த செம்பன் குஞ்சு மண்ணில் குதித்தான். அவன் உடம்பு ஒளி பிழம்பு போல் திகழ்ந்தது. சிறுவர்கள் எல்லோரும் ஓஹோ என்று ஆரவாரம் செய்து கொண்டு நாட்புறமும் பாய்ந்தார்கள். பஞ்சமியோ நின்ற இடத்தில் நின்று கொண்டிருந்தாள். அவள் எதற்கு முண்டியடிக்க வேண்டும்? செம்பன் குஞ்சு சத்தமிட்டு அலறினான். தோணியிலிருந்து விழுற மீன ஒருத்தரும் பொறுக்கப்படாது. பஞ்சமியை வெடுக்கென்று பிடித்து தள்ளினான் செம்பன் குஞ்சு. ஐயோ அம்மா என்று அலறியபடியே தொலை தூரத்தில் சென்று தும் என்று அவள் விழுந்தாள். சக்கையும் கருத்தம்மாவும் வாய்விட்டு கதறி அழுதனர். கூட்டத்தில் இருந்து யாரோ ஒருவன் சொன்னான். அடே அப்பா, பெரிய கல்லுணி மங்கனா இருக்கானே இவன் என்ன பேயா பிசாசா? செம்பன் குஞ்சுவை போல் பஞ்சமியும் தன் மனதில் ஒரு கனவை எழுப்பி கொண்டிருந்தாள். விசேஷமாக ஒன்றுமில்லை. தோணியில் இருந்து சிதறும் குஞ்சு மீன்களை பொறுக்கி காயப்போட்டு
சேமித்து வைத்து கொள்ள வேண்டும். இதுதான் அவளுடைய ஆசை. ஒரு சமயம் இது மிகவும் சம்பாத்தியத்தை தருகிற காரியமாக முடியலாம். தன் தகப்பனின் தோணியில் இருந்து சிதறும் மீன்களை உரிமையோடு பொறுக்க சென்றாள் அவள். செம்பன் குஞ்சு என்ன பார்வையை இழந்து குருடாகி போனானா? இவ்வளவு தூரத்துக்கு புத்தி பேதலித்து போய்விடுமா? தோணியில் இருந்து சிதறுவது தண்ணீரில் பயிரான ஒரு பொருள்தானே. யாரும் விதைக்கவில்லை, யாரும் பேணி காக்கவில்லை. அதிலோர் அம்சமான சிதறுண்டு மண்ணில் விழும் மீன்களை பொறுக்குவதற்கு ஏழை சிறுவர்களுக்கு உரிமை உண்டு. கடற்கரையில் அதுதானே நியதி. அடே அப்பா, என்ன முரட்டுத்தனம் என்று அலறிய சக்கி பஞ்சமியை வாரி தழுவி கொண்டாள். கருத்தம்மாவும் சக்கியும் பஞ்சமியின் நெஞ்சை தடவி கொடுத்தனர். உடம்பு வலியை விட மனவேதனைதான் அவளுக்கு தாங்க முடியாத ஒன்றாக இருந்தது. ஒருவரை ஒருவர் இடித்து தள்ளி கொண்டு வியாபாரிகள் தோணியை சூழ்ந்து கொண்டனர். முன் வரிசையில் பரீ குட்டியும் நின்று கொண்டிருந்தான். ஆனால் செம்பன் குஞ்சுவோ யாரையும் தெரிந்ததாகவே காட்டிக்கொள்ளவில்லை. அந்த பாவமே முகத்தில் இல்லை. காதர் முதலாளி கேட்டான், இன்னைக்கு வியாபாரத்துக்கு என்ன மீன் தரப்போற? குஞ்சு பெண்ணும் லட்சுமியும் வளைய வளைய ஓடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மீன் வாங்கி தரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்த பஞ்சமி மண்ணில் மூர்ச்சை போட்டு விழுந்து கிடக்கிறாள். சக்கியும் அவள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறாள். கூடை வியாபாரிகள் வியாபார பேச்சில் ஈடுபட்டிருந்தார்கள். குஞ்சு பெண் தன்னுடன் வந்திருந்த பெண்களை பார்த்து சொன்னாள், நாமளும் கேட்டு பார்க்கலாமே. நல்ல பெண் பதில் சொன்னாள், அந்த பிசாசிகிட்ட போய் என்னத்தை கேட்கறது? மற்ற தோணிகளும் ஒவ்வொன்றாய் கரையருகே வந்து கொண்டிருந்தன. அவை வந்து சேர்வதற்குள் தனது வியாபாரத்தை முடித்துவிட வேண்டும் என்ற ஆசையில் துடித்தான் செம்பன் குஞ்சு. பரீ குட்டியும் கேட்டு பார்த்தான், எனக்கு மீன் தரையா? செம்பன் குஞ்சு பரீ குட்டியை பார்த்ததாகவே காட்டிக்கொள்ளவில்லை. அவன் கேட்டான், கையில ரொக்கம் இருக்குதா? ரொக்கம் எனக்கு காசு வேணும் மாமா. இதற்குள் காதர் முதலாளி 100 ரூபாய் நோட்டுகளை செம்பன் குஞ்சுவின் கைகளுக்குள் திணித்து விட்டான். வியாபாரம் முடிந்துவிட்டது. இப்போது பரீ குட்டி மற்ற தோணிகளை நோக்கி ஓடினான். எங்கும் வியாபாரம் முடிந்து விட்டிருந்தது. பஞ்சமியின் அழுகை சற்று தணிந்த போது சோர்ந்த முகத்துடன் பரீ குட்டி போவதை கருத்தம்மா கவனித்தாள். பாவம், அவன் கையில் ரொக்கம் இல்லை. கருத்தம்மா சக்கியிடம் சொன்னாள், அம்மா, சின்ன முதலாளிக்கு மீன் கிடைக்கல. சக்கி பரீ குட்டியை பார்த்து கேட்டாள், வியாபாரத்துக்கு மீன் வேணும்னு நீ கேட்டுக்கிடலையா? கேட்ட. பின்னென்ன? பரீ குட்டி ஒன்றும் பதில் சொல்லவில்லை. ஒருவரும் பரீ குட்டிக்கு மீன் கொடுக்கவில்லை. இந்த அளவு மத்தி மீன் எந்த நாளும் கரை அடைந்தது இல்லை. சக்கிக்கு விஷயம் விளங்கிவிட்டது. செம்பன் குஞ்சு மற்றொருவனாக உருமாறி போய்விட்டான். அவளே இதை நேரில் தெரிந்து கொண்டு விட்டாள். அவள் சொன்னாள், மீனை கண்டானோ இல்லையோ, பேய் வரி வந்து போச்சு. என் கையில கொஞ்சம் ரொக்கம் இருந்தது. பாக்கி பணத்தை பின்னால கொடுக்கலாம்னு எண்ணிக்கிட்டு இருந்த. அதுதான் வியாபாரம் முடியலையோ? இருக்கலாம். பரிக்குட்டி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். ஆறுதலாக 2 வார்த்தை சொல்ல வேண்டுமென்ற துடிப்பு கருத்தம்மாவுக்கு. ஆனால் அந்த இடத்தில் வாயை திறக்க முடியுமா? முன்னொரு சமயம் அவன் கேட்ட கேள்விக்கு இப்போது பதில் பிறந்து விட்டது. அவள் சொன்ன பதில் பலித்து விட்டது. அப்போதும் அன்று சொன்ன வார்த்தைகள் அவள் செவியில் முழங்கின. தோணியும் வலையும் வந்தபுறம் எனக்கு மீன் தருவீங்களா? நல்ல விலை தந்தால் தருவோம். காளி குஞ்சவும் குஞ்சு பெண்ணும் வாயில் வந்தபடி வைதனர். கடைசியில் அவர்கள் கூடை வியாபாரியிடமிருந்து மீன் வாங்கி சென்றனர். செம்பன் குஞ்சு வேலையாட்களுக்குரிய பங்கை கொடுத்தான். வலையை கழுவி சுத்தம் செய்து மண்ணில் விரித்தான். பின் வீட்டை நோக்கி நடந்தான். அன்று அவன் மடி நிறைய பணம் இருந்தது. அன்று அவன் வாழ்வில் புதிய ஒளி புகுந்தது. புதிய பாதையில் அடியெடுத்து வைத்திருக்கிறான் அவன். அன்று பொழுது புலர்ந்ததிலிருந்து அதுவரையிலும் அவன் கடுமையாக உழைத்திருந்தான். ஆனாலும் சோர்வு படிந்த முகத்துடன் அவன் வீடு திரும்பவில்லை. அவனுடைய வீடு ஒளி இழந்து கிடந்தது. கை நிறைய பணத்தை அள்ளிக்கொண்டு 2 கரங்களையும் அவன் சக்கி முன் நீட்டினான். அதை பார்த்து சக்கி களிப்பு அடைந்து விடவில்லை. எதுக்கு, யாருக்கு இந்த பணம்னு கேட்கிறேன்.
என்ன உளற நீ? பஞ்சமியின் நெஞ்ச போய் பாரு. விக்கி விக்கி அழுது கொண்டிருந்த பஞ்சமியை கைகளில் ஏந்தி கொண்டான் அவன். அவளுடைய நெஞ்சில் பெரிசு பெருசாய் தடிப்புகள். அவன் கேட்டான், எதுக்குமா நீ அங்க வந்து நின்னுட்டு இருந்த? பஞ்சமி தனது அபிலாஷையை அவனிடம் சொன்னாள். அதை சொல்லி முடித்ததும் அவளிடம் அவன் கொண்டிருந்த அன்பு பன்மடங்காக பெருக்கெடுத்தது. உண்மையில் பணம் சேர்க்க அல்லவா திட்டம் போட்டிருக்கிறாள். மறுநாளிலிருந்து நாள்தோறும் அவளுக்கு சிறிது மீன் கொடுப்பதாக செம்பன் குஞ்சு சொன்னான். சக்கி பரி குட்டியை பற்றியும் விசாரித்தாள். இதென்ன மரியாதை? நாம தோணியும் வலையும் வாங்கி இருக்கமே, இது யாரால முடிஞ்ச விஷயம்? செம்பன் குஞ்சுவுக்கு தான் தவறு எதுவும் செய்து விட்டதாக படவில்லை. சக்கியின் கேள்வியும் அவனுக்கு புரியவில்லை. விஷயம் என்னன்னு சொல்ல. அவனுக்கு மீன் கொடுத்துட்டா என்ன, குறைஞ்சா போயிடும். மீனை தூக்கி அவனுக்கு கொடுத்துப்பிட்டா மற்ற விஷயங்கள் எப்படி சமாளிக்க முடியும்? வேலையாட்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டாமா? செம்பன் குஞ்சு தொடர்ந்து சொன்னான். அதோட அவனுக்கு மீன் கொடுத்தா இன்னொரு இடைஞ்சலும் இருக்குது. நாம அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துல கழிச்சிட சொல்லிடுவானே அவன். அப்போ அவன் கடன் தந்ததுக்கு தண்டனையா இது? கருத்தம்மாவுக்கு கோபம் பொங்கியது. அவள் சொன்னாள், எப்படியோ அவன் கிட்டங்கியில ஒரு மீன் கூட இல்லாம ஆயிடுச்சு. அன்று மாலை அச்ச குஞ்சுவின் வீட்டில் அவனுக்கும் அவன் மனைவிக்கும் சண்டை மூண்டது. அவன் மனைவி கேட்டாள். அவன் சின்ன வயதில் இருந்தே அருமை தோழன், கண்டிப்பா வேலைக்கு கூப்பிடுவான்னு சொப்பனம் கண்டுகிட்டு இருந்தியே, இப்ப என்னாச்சு பாத்தியா? பதிலுக்கு அச்ச குஞ்சவும் திருப்பி கேட்டான். நீ சக்கிக்கு பின்னால திரிஞ்சு பார்த்தியே, அது மட்டும் என்னாச்சாம்? அச்ச குஞ்சு தொடர்ந்து சொன்னான். மனுஷன் கையில காசு பணம் சேர்ந்து போச்சுன்னா பழைய சங்கதி எல்லாம் ஒரேடியா மறந்து போயிடுறான் பாத்துக்க. நல்ல பெண்ணும் அதை ஆமோதித்தாள். அச்ச குஞ்சு தனது பழைய தீர்மானத்தை மீண்டும் ஒரு முறை வாய்விட்டு சொன்னான். பாப்போம், எனக்கும் தோணியும் வலையும் சம்பாதிக்க முடியுமான்னு ஒரு காய் பார்த்துக்கிடுறேன். நல்ல பெண் இந்த பேச்சில் அவ்வளவாக நம்பிக்கை வைக்கவில்லை. செம்பன் குஞ்சு யோகசாலிதான். அவனுக்கு கிடைப்பது போல் வேறு ஒருவருக்கும் கிடைப்பதில்லை. எப்பொழுதுமே பிறருக்கு கிடைப்பதில் 2 மடங்கு அதிகமாகவே அவனுக்கு கிடைத்து வந்தது. வலையை வீசிவிட்டான் என்றால் ஏமாந்த நாள் கிடையாது. ஆச்சரியந்தானே? இரவு அவன் பணத்தை எண்ணி கணக்கு பார்த்து கொண்டிருக்கிற போது சக்கி சொல்வாள், இனிமே எப்படியாவது பெண்ணை கட்டி கொடுத்து அனுப்பணும். செம்பன் குஞ்சு இதற்கு சரிவர பதில் சொல்ல மாட்டான். சக்கி மீண்டும் கேட்பாள், என்னதான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கையாம்? வீட்டுக்குள்ள இப்படியே இருந்து உருக்குலைஞ்சு போனா போதுமா? அதற்கும் மௌனம் சாதிப்பான் செம்பன் குஞ்சு. பணம் சேர்க்கிற காரியத்தை விடவும் அதை முக்கியமானதாக அவன் எண்ணவில்லையோ என்னவோ, அல்லது நினைத்த மாத்திரத்தில் நடத்தி விடலாம் என்ற தைரியத்தில் இருக்கிறானோ? ஒரு தோணிக்கு தேவையான துணை சாமான்கள் எல்லாவற்றையும் செம்பன் குஞ்சு சேர்த்து விட்டான். இப்போது எந்த காலத்திலும் பருவநிலை எப்படி இருந்தாலும் அவனால் கடலுக்கு செல்ல முடியும். அவனிடம் எல்லா சாமான்களும் சேர்ந்து விட்டன. பரி குட்டியின் கிட்டங்கி இழுத்து பூட்ட வேண்டிய நிலைமையை அடைந்து விட்டது. அங்கு ஒரு வேலையும் நடைபெறவில்லை. அவன் கையில் பணம் இல்லை. அவனுடைய வாப்பா வந்து அவனை கடுமையாக கண்டித்து விட்டு சென்றார். இருந்த பணத்தை எல்லாம் கடற்கரை மரக்காத்தி கையில் தூக்கி கொடுத்து விட்டதாக குற்றம் சாட்டவும் செய்தார். அவனுடைய தகப்பனார் அப்துல்லா முதலாளி இவ்வாறு திட்டுவதை வேலி அருகில் நின்றபடி கருத்தம்மா கேட்டு கொண்டிருந்தாள். பரி குட்டியின் பணத்தை திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று கருத்தம்மா சக்கியை வற்புறுத்தினாள். அப்துல்லா முதலாளி பரி குட்டியை ஏசியதையும் அவள் சக்கியிடம் சொன்னாள். இதைவிட அவமானகரமான ஒரு விஷயம் உண்டா? பரி குட்டி என்னதான் செய்வான்? மூலதனத்தை தூக்கி மரக்காத்தி கையில் கொடுத்து விட்டான் என்பது முற்றிலும் உண்மைதானே? கொஞ்சம் பொறுத்துக்க, அந்த பணத்தை கொடுத்து விடலாம் என்பதுதான் செம்பன் குஞ்சுவின் பல்லவி. செம்பன் குஞ்சு சில சமயம் உட்கார்ந்திருந்த இடத்தில் இருந்தே கோட்டைகள் கட்டுவான். மேலும் 2 தோணிகளும் வலையும் சம்பாதிக்க வேண்டுமாம். அதோடு ஒரு மனையும் வீடும் கூட சொந்தமாக இருக்க வேண்டுமாம். ரொக்கப்பணமும் மடி நிறைய இருக்க வேண்டுமாம். இப்போ இப்படியே எலும்பு முறிய உழைக்கணும் பாத்துக்க. அப்புறம் பள்ளி குன்றத்துக்காரன் மாதிரி கன குஷியா அனுபவிக்கணும்.
சக்கியின் உடம்பிலும் சதை ஏறி வாளிப்பாக இருக்க வேண்டும் என்பது அவனுடைய அந்தரங்க ஆசை. சக்கி சொன்னாள், போ, இந்த வயசுக்கு மேலேயே நான் சதை போட்டு குழு குழுன்னு இருக்க போறேன். அப்படி ஒண்ணுமில்ல, உடம்பு நல்லா வரும் பாரு. இன்ப அனுபவங்களில் ஈடுபட்டு களிப்பு அடைய வேண்டும் என்று செம்பன் குஞ்சு பேசி சக்கி அதுவரையிலும் கேட்டதே இல்லை. இன்ப உலகத்தை பற்றிய கற்பனை ஒன்று அவன் உள்ளத்தில் உருவாகி கொண்டிருப்பதாகவும் சக்கிக்கு பட்டது. அவள் கேட்டாள், என்ன இது? இந்த வயசு காலத்துல மனசு எதையோ மேய்ஞ்சுகிட்டு வருதே. யாரு சொல்லித்தந்த பாடம் இது? எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சியாம் இத? இந்த பாரு, வயசு காலத்திலையும் ஆனந்தமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம். அந்த பள்ளி குன்றத்து முதலாளிய போய் பாரு, பைய கன குஷியா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கும் பார்க்கணுமா உனக்கு? செம்பன் குஞ்சு தவறான வழிகளில் தனது சிந்தனையை செலுத்துகிறான் என்ற எண்ணம் சக்கிக்கு ஏற்பட்டது. அவனை கண்டிப்பது போல் அவள் பார்த்தாள். வயசு காலத்தில் உடல் இன்பத்தில் மனதை செலுத்துவது தவறான காரியம்தானே? செம்பன் குஞ்சு சொன்னான். உனக்கு ஒரு விஷயம் தெரியணுமா? இந்த பாரு, அந்த பொம்பளைக்கு கிட்டத்தட்ட உன் வயசுதான் இருக்கும். இன்னைக்கும் என்ன அலங்காரம் பண்ணிக்கிடுறா தெரியுமா? அவ தலைய சீவி மினுக்கி பொட்டும் வச்சுக்கிடுறா. இதுக்கு மேல உதட்டிலும் எதையோ தேய்ச்சு ஒரே சிவப்பாக்கி புடுறா. பாக்குறதுக்கு தங்க கட்டி மாதிரி இருக்கா. அவங்க பெண்ஜாதியும் புருஷனும் சின்ன குழந்தைய போலதான் பழகிக்கிடுவாங்க. சக்கி கேட்டாள், அப்ப நானும் சின்ன பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு தெரியணும்னு சொல்றியா? இருந்தா என்னான்னு கேக்குறேன். சீ, வெக்க கேடு. அதுல என்ன வெக்கம்? என்னால முடியாது. வெட்கம் மேலிட இதை சொன்னாள் சக்கி. வலைக்காரன் கண்டங்கோரனின் வாழ்க்கையை பற்றி மீண்டும் விஸ்தாரமாக சொல்ல ஆரம்பித்தான் செம்பன் குஞ்சு. அதுபோல் அருமையான உணவை அவன் உண்டதே இல்லையாம். அங்கு ஒவ்வொரு கறியும் தனி ருசியுடன் இருந்ததாம். அவர்கள் சின்ன குழந்தைகள் போல விளையாடி கொள்கிறார்களாம். இந்த பாரு, இன்னொரு விஷயம். பார்த்து வெக்கப்பட்டும் போனேன் நான். ஒரு நாள் அவங்க வீட்டுக்குள்ள போறேன். சின்ன குழந்தை மாதிரி 2 பேரும் கட்டி அணைச்சுக்கிட்டு நிக்கிறாங்களே, பார்க்கணும். சீ, வெக்க கேடு என்று கத்தினாள் சக்கி. செம்பன் குஞ்சு கேட்டான், என்ன வெக்கம் இதுல? அவங்க 2 பேரும் சின்ன குழந்தை போலத்தானே. ஒரே விளையாட்டும் சிரிப்பும் கொம்மாளமும். குழந்தைகள் இல்லையா அவங்களுக்கு? ஒரு பையல்தான் இருக்கான். செம்பன் குஞ்சு சக்கியை பார்த்து சொன்னான், உடம்பிலும் பாப்பி குஞ்சு மாதிரி சதை போட வச்சு நாம 2 பேரும் கன குஷியா குழந்தைகள் மாதிரி அனுபவிச்சு விளையாடணும் பாத்துக்க. சக்கிக்கு இப்போது நிஜமாகவே சபலம் தட்டிற்று. தழுவி முத்தமிட்டு கொள்ள உள்ளூர் அவளுக்கும் ஆசைதான். ஆனால் அந்த எண்ணத்தை அவள் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. முதல்ல நீ உடம்ப தேத்தி வச்சுக்க. உன் உடம்ப நான் மதன்னு ஆக்கிப்பிடுவேன் பாரு. நான் சொன்னதெல்லாம் அதுக்கப்புறம்தான். செம்பன் குஞ்சு சிரித்தான். தான் அனுபவிக்கவிருக்கும் இன்ப கனவுகளை எல்லாம் அவன் மனக்கண்ணில் கண்டு கொண்டிருந்தான். சக்கி அவனை கண்டிக்கும் குரலில் சொன்னாள், அந்த பொம்பளையை பார்த்து புத்தி தடுமாறி போன மாதிரி இருக்கே. நீ சொல்றது நிஜந்தா. யார் அவளை பார்த்தாலும் மனச பறி கொடுத்துடுவாங்க. சிறிது நேரத்திற்கு பின் செம்பன் குஞ்சு சொன்னான், அவன் அதிர்ஷ்டக்காரன். கடல் தாய் இறங்கட்டும். அவள் கருணையால் வீடும் மனையும் சொந்தமானதும் வீட்டோடு உட்கார்ந்து கொண்டாலும் வயிறு காயாது என்ற அந்தஸ்தை எட்டி விட்டோம் என்றால் நாமும் சின்ன குழந்தை போல் கூடி கழித்து ஆனந்தமாக வாழலாம் என்று சக்கியும் சொன்னாள். அந்த நிலைமை ஏற்பட்டு விட்டதென்றால் பெண்ணின் கல்யாணத்தையும் முடித்து விடலாம். சொல்லப்போனால் செம்பன் குஞ்சுவின் திட்டமும் அதுதான். ஆனால் தான் முன் போல அழகாக இல்லை என்று குறைபட்டு கொண்டாள் சக்கி. பணம் சேர்ந்து விட்டதென்றால் அழகு தானாக வந்தடையும் என்றான் செம்பன் குஞ்சு. அதுக்கு முன்னால நான் மண்டையை போட்டேன்னா? சீ போ, வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளராத. திடீரென்று ஒரு நாள் கடலின் நிறம் மாறிவிட்டது. தண்ணீர் ஒரே சிவப்பு நிறம். போளை என்று அவர்கள் அதை குறிப்பிட்டார்கள். கடல் தாய் ருதுவாகி விட்டாள் என்பதுதான் அவர்கள் நம்பிக்கை. அதை தொடர்ந்து சில நாட்கள் மீன் அகப்படவே இல்லை. 2-3 நாட்கள் கழிந்தன. வீட்டோடு சோம்பி உட்கார்ந்து கொண்டிருக்க முடியவில்லை செம்பன் குஞ்சுவால்.
தூர கடலுக்கு சென்று தூண்டில் போட்டு பார்த்தால் என்ன என்று அவன் எண்ணினான். ஒருவேளை மீன் அகப்பட்டாலும் அகப்படலாம். வேலையாட்களை அழைத்து அவர்களுடன் கலந்து ஆலோசனை செய்தான். அவர்களில் யாராலும் சட்டென்று ஒரு பதில் சொல்ல முடியவில்லை. அபூர்வமாக ஆழ்கடலுக்கு அவர்களும் மீன் பிடிக்க சென்றதுண்டு. இதுபோல் கடல் நீர் இரத்த வெள்ளமாக காட்சி தரும் நாட்களில் அவர்கள் சென்றதில்லை. செம்பன் குஞ்சு கண்டிப்பான குரலில் சொன்னான். ஒன்னு சொல்லி போடுறேன், நீங்க மட்டும் வர தயாரா? இல்லைன்னா பட்னி கிடந்து சாகணும். 10 வழியில பணம் தரதுக்கு நான் தயாரா இல்ல, அது மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க. சமயங்களில் பசியும் பட்டினியுமாக பல நாட்கள் தள்ள நேருவதுண்டு. அப்போது ஏற்கனவே கையில் இருக்கும் காசையும் அவர்கள் செலவிட்டிருப்பார்கள். சோதனையாக தோணியை கடலில் செலுத்தி பார்த்தவர்களும் உண்டு. குஞ்சு மீன் கூட அகப்படுவதில்லை. இது போன்ற நாட்களில் வேலையாட்கள் தோணி சொந்தக்காரர்களை நச்சரித்து மிகுந்த தொல்லை கொடுப்பார்கள். ஆனால் அவர்கள் கையும் அப்போது வறண்டுதான் இருக்கும். அக்கம் பக்கத்தில் வாழ்ந்திருந்தோர் எல்லோரும் பட்டினி கிடந்தனர். தோணியும் வலையும் வாங்குவதற்கு திட்டம் போட்டிருந்த அச்ச குஞ்சு தர்ம சங்கட நிலைக்கு ஆட்பட்டு அலை கழிந்து போனான். அதோடு அவன் குழந்தை குட்டிக்காரனும் கூட. ஒரு நாள் அன்றைய பொழுதை கழிக்க ஒரு வழியும் இல்லை என்ற நிலை ஏற்பட்டது. பழங்கூடைகளை உதறியதில் கிடைத்த மீனை விற்று அதற்கு முன் தினத்தை கிழங்கு வாங்கி தின்று கழித்தான். இன்றோ அதற்கும் வழி இல்லை. கணவனும் மனைவியும் சண்டை போட்டு கொண்டிருந்தனர். கீழ்ப்படியாமல் பேசிக் கொண்டிருந்த மனைவியை கோப வெறியால் அடித்துவிட்டு அவன் வீட்டை விட்டு வெளியேறினான். குழந்தைகளின் வயிற்றுக்கு பதில் சொல்ல வேண்டியவள் வீட்டில் இருப்பவள் தானே. அவளால் வெளியேறி செல்ல முடியுமா? நல்ல பெண் அச்ச குஞ்சுவை மனதிற்குள் நன்றாக திட்டினாள். இத பாரு, அவன் பாட்டுக்கு இறங்கி போறான், ஹோட்டலுக்கு போய் வயிற்ற ரொப்பிக்கிட. அவள் திட்டுவது காதில் விழுந்ததும் அதை அலட்சியம் செய்துவிட்டு தன் போக்கில் அச்ச குஞ்சு போய்க் கொண்டிருந்தான். ஒரு சமயம் அன்றைய பிரச்சனைக்கு ஒரு வழி காணத்தான் அவன் சென்றானோ என்னவோ. நல்ல பெண் சாயங்காலம் வரையிலும் காத்து கொண்டிருந்தாள். கடைசியில் வீட்டிலிருந்த வெண்கல கும்பாவை எடுத்துக்கொண்டு சக்கையிடம் சென்றாள் அவள். அதை பணயமாக வைத்துக்கொண்டு ஏதாவது தர வேண்டும் அல்லது 1 ரூபாய் தந்து விலக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சக்கையிடம் கேட்டுக்கொண்டாள் நல்ல பெண். சக்கி அதை பணயமாக வைத்துக்கொண்டு 1 ரூபாய் கொடுத்து விட்டாள். இந்த செய்தி காதில் விழுந்ததோ இல்லையோ, லட்சுமி தன் குழந்தையின் காதில் கிடந்த கம்மலை கழற்றி கொண்டு வந்து சேர்ந்தாள். இப்படி ஒவ்வொருவராக வந்ததும் சக்கிக்கு மிகுந்த தொல்லையாய் போயிற்று. வருகிறவர்கள் எல்லோருக்கும் கொடுக்கவும் அவளிடம் பணம் இருக்கவில்லை. காளிக்குஞ்சு அதற்கு முந்தின வருடம் மன்னார் சாலையில் இருந்து வாங்கிய உருளியை தூக்கி கொண்டு சென்றாள். நீங்க எல்லாரும் இப்படி படையா திரண்டு வந்தீங்கன்னா நான் என்ன செய்யறது சொல்லுங்க, எனக்கு என்ன புதையலா அகப்படுது? குழந்தைகள் பசி தாங்காமல் துடிப்பதை பார்த்து கொண்டிருக்க முடியாமல் தான் காளிக்குஞ்சு சக்கியிடம் வந்திருந்தாள். முன்பின் பார்த்திராதது போல் சக்கி பேசுவாள் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. சக்கி தொடர்ந்து சொன்னாள். எல்லாருக்கும் செம்பன் குஞ்சு பணம் தரணும். சமயம் வாச்சுதுன்னா குழி பறக்கவும் தயாரா நிப்பீங்க. காளிக்குஞ்சு கேட்டாள். நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சு புட்டேன்? ஒன்னும் செய்திடல. இப்ப என் கையில காசு இல்ல, அவ்வளவுதான். நீ என்னமோ முன்ன பின்ன பார்க்காதது மாதிரி பேசுறியே. என் நிலைமைய நான் சொல்லுறேன்னு வச்சுக்க. ஏன்? காளிக்குஞ்சுவுக்கு கோபம் வந்து விட்டது. இப்பத்தானே 4 காசை கண்ணால நீ பாக்குற. நீ என்னமோ குத்தி பேசுறியே, என்னான்னு கேக்குற. இதை தொடர்ந்து அங்கே பெரும் சொற்போர் நிகழ்ந்தது. கருத்தம்மா குறுக்கிட்டாள். உள்ளூர பயம்தான் அவளுக்கு. பேச்சு வளர்ந்து விட்டதென்றால் எங்கே தன்னுடைய விவகாரம் அடிபட்டு விடுமோ என்ற பீதி. கருத்தம்மா காளிக்குஞ்சுவின் காலை பிடித்து கெஞ்சினாள். நல்ல பெண் உருளியை எடுத்து கொண்டு போய் சேர்ந்தாள். அவள் சென்று மறைந்ததும் கருத்தம்மா சக்கியை கண்டிக்க ஆரம்பித்தாள். என்னம்மா நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? வேற என்னதான் செய்யணுமுங்கிற நீ? இல்லைனாலும் தோணியும் வலையும் வந்தப்புறம் அப்பாவும் நீயும் ஆளே மாறித்தான் போயிட்டீங்க. அன்றிரவு செம்பன் குஞ்சு சாப்பிட்டு கொண்டிருந்த போது சக்கி அவனிடம் ஊர்கதைகளை எல்லாம் அளந்து கொண்டிருந்தாள். ஊர்கதை என்றால் வேறு என்ன? பட்டினியின் கதை, பசியின் கதை இவைதாம். ஒரு வீட்டிலாவது அன்று அடுப்பு புகையவில்லை. செம்பன் குஞ்சு சொன்னான்.
நல்லா கிடக்கட்டும், பட்டினி கிடந்து அழிஞ்சு போகட்டும். கருத்தம்மா திடுக்கிட்டு போனாள். செம்பன் குஞ்சு தொடர்ந்து சொன்னான், பசியில நல்லா துடிக்கட்டும், நமக்கு நல்லதுதான் அது. என்ன விஷயம் என்பதே கருத்தம்மாவுக்கும் புரியவில்லை. தன் தகப்பனை அவள் மனப்பூர்வமாக வெறுத்தாள். சக்கி கேட்டாள், என்ன பேச்சு இது? அழிஞ்சு போட்டும்னு சொல்ற, கையில 4 காசு சேர்ந்து போச்சுன்னா கண்ணு தலை தெரியாம ஆணும் பெண்ணும் துள்றாங்க. அப்ப ஆலப்புழைக்கு போய் தின்னாதான் சோறு வயித்துல இறங்கும். மரக்காத்திக்கு அன்னாடம் உடுக்க சேலை இல்லைனாலும் அப்ப வாங்குறது ஜரிகை அங்கவஸ்திரம்தான். அப்ப தரையில கால் பாவாது. இப்ப கண்ணு விழி பிதுங்குது. அப்போதும் அவன் சொன்ன விஷயம் கருத்தம்மாவுக்கு புரியவில்லை. சக்கி பழமையான நம்பிக்கை ஒன்றை நினைவுறுத்தினாள். மரக்கா சேர்த்து வைக்கப்படாது. அப்படின்னா வேண்டாம், இப்ப நல்லா திண்டாடட்டும். இப்ப சொன்னியே, அதையும் மகளுக்கும் சொல்லி கொடுத்துப்பிடு, அவளும் பட்டினி கிடக்கட்டும். சக்கி லேசாக முறுவலித்து விட்டு சொன்னாள், அடே அப்பா, வந்து விட்டாரு மகா முன் யோசனைக்காரரு. ஆமா, நான் கொஞ்சம் எட்டி யோசிச்சு பாக்குறவன் தான். என் கையில இன்னைக்கு காசு இருக்குது, தெரிஞ்சுக்கோ. அதை பத்தி ஒன்னும் அளக்க வேண்டாம். இந்த சாய்பு பையன் கிட்டங்கியே இழுத்து பூட்டியாச்சு. இங்க பொண்ணு வீட்டை அடைச்சுக்கிட்டு குதிரை மாதிரி நிக்குது. அவனும் கஷ்டப்பட வேண்டியவன் தான் இல்லையா அப்பா என்று கேட்க எண்ணினாள் கருத்தம்மா. கடற்கரையை சோதித்து கொண்டிருந்த அந்த பஞ்ச காலத்தை பயன்படுத்தி கொண்டு மிகவும் சல்லிசான விலைக்கு வெண்கல பாத்திரங்களும் நகை நட்டுகளும் வாங்கி வைத்து கொண்டாள் சக்கி. பெண்ணை கட்டி கொடுக்கிற காலத்தில் அந்த அளவுக்கு செலவு மிஞ்சும். ஒரு நாள் நல்ல கட்டில் ஒன்று வந்து சேர்ந்தது. கணவன் வீடு திரும்பிய போது வெட்க உணர்ச்சி மேலிட சக்கி சிரித்து கொண்டே சொன்னாள், இந்த பாரு, நான் ஒரு கட்டில் வாங்கியிருக்கேன். எதுக்கு இதை வாங்கின? கட்டில் எதுக்கு, படுத்துக்கிடத்தா. யாரு படுக்க? பொண்ணு மாப்பிள்ளையும் படுக்க. அதுக்கா? பின்ன யாருக்குன்னு நினைச்ச? கிழவனுக்கும் கிழவிக்கும்னு எண்ணிக்கிட்டியா? அதை ஆமோதித்த பாவனையில் செம்பன் குஞ்சு சொன்னான், அப்படின்னா சரி. ஆனா நான் ஒரு மெத்தையும் தைக்க போறேன். கண்டங்கோரம் வீட்டுல பார்த்த மாதிரி அழகான ஒரு மெத்தை. சக்கி சொன்னாள். அப்போ அந்த மெத்தையில படுத்துக்கிட அந்த மெத்தைக்கு ஏத்தாப்புல ஒரு பொண்ணும் வேணும்னு சொல்லு. அந்த மாதிரி ஆக்கிப்புடுவேன் உன்னை. இதை விடவும் ஆழமான மற்றோர் ஆசை அவனுடைய மனதில் தோன்றியது. வாழ்க்கையை நன்றாக அனுபவித்து களிப்படைய வேண்டும் என்ற சபலத்தின் ஒரு அம்சம்தானோ அதுவும். மேலும் ஒரு தோணி வாங்க வேண்டும். கையில் இருந்த பணம் எல்லாம் சாமான்களாக உருமாறிவிட்டன. எனினும் ஒரு தோணி வாங்குவது என்பது ஏதோ கைக்கு எட்டாத காரியமாக அவனுக்கு படவில்லை. ஒரு நாள் காலையில் செம்பன் குஞ்சு கண் விழித்த போது அவன் முன்னால் வலைக்காரன் ராமன் குஞ்சு உட்கார்ந்திருந்தான். ராமன் குஞ்சு அதே துறையை சேர்ந்த ஒரு வலைக்காரன். அவனிடம் 2 தோணிகள் இருந்தன. ஏதோ கோர்ட்டு விவகாரத்தில் தோல்வியடைந்து விட்டதால் கையில் இருந்த பணம் எல்லாம் எதிர்கட்சிக்காரர்களுக்கு போய்விட்டது. செம்பன் குஞ்சு கூட ஒரு காலத்தில் அவன் கீழே வேலை பார்த்தவன்தான். ராமன் குஞ்சுவுக்கு அவசரமாக கொஞ்சம் பணம் தேவை. அவன் கீழ் வேலை பார்த்து வந்தவர்களுக்கு பற்று வழியில் பணம் கொடுக்க எண்ணினான். அவுசேப்பிடம்தான் அவன் வாடிக்கையாக கடன் வாங்கி கொண்டிருந்தான். அவனிடம் முன் பாக்கி ஏகமாக ஏறி இருந்தது. மேலும் கேட்க தயக்கம். ராமன் குஞ்சு சொன்னான், காலம் காலமா நம்ம அண்டி வாழறவங்க இன்னைக்கு பட்னி கிடந்து சாகறாங்க. கடல் வேலையும் இல்லை. இதை பார்த்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? செம்பன் குஞ்சு அதற்கு ஆமாம் போட்டு பேசினான். வாஸ்தவம்தான், உங்க அந்தஸ்துக்கு ஏத்த விஷயமா இது? செம்பன் குஞ்சு சிறிதும் தயக்கமின்றி கடன் தருவதாக ஒப்புக்கொண்டான். எவ்வளவு ரூபா வேணும்? 150 போதும். பணத்தை எண்ணி கொடுத்தான் செம்பன் குஞ்சு. நீ வேலையாட்களுக்கு பற்று வழியில பணம் கொடுக்கறியா? செம்பன் குஞ்சு தலையை சொரிந்து கொண்டே சொன்னான். நான் எப்படி கொடுக்க முடியும்? நானும் அவங்கள மாதிரி ஒரு வேலைக்காரன் தானே. அணிப்பிள்ளைக்கு ஆனை மாதிரி வாயை பிளக்க முடியுமா? ராமன் குஞ்சு சிரித்தான். செம்பன் குஞ்சு ஏற்கனவே சொன்னதை மீண்டும் ஒரு முறை விளக்கமாக சொன்னான். ராமன் குஞ்சுவின் தலை மறைந்ததும் செம்பன் குஞ்சு சக்கி முன்னால் போய் நின்று கொண்டு பைத்தியம் போல் கடகடவென்று சிரித்தான். வயிறு கிழிந்து விடும் போல் இருந்தது.
அவனுக்கு இப்படி சந்தோஷம் பொங்கியதை சக்கி கண்டதே இல்லை. இது என்னது பைத்தியமா பிடிச்சிருக்குது? உனக்கு என்னடி தெரியும் கழுத? அவனுடைய சீனி தோணி இருக்குதே, அது இன்னும் 6 மாசத்துல என் கைக்கு வந்துடும் பாரு. காசு கையில இருந்தா இதுதான் சௌகரியம் பாத்துக்க. செம்பன் குஞ்சுவின் தோணிக்காரர்களும் பணம் கேட்டு அவனை நச்சரித்து கொண்டுதான் இருந்தார்கள். இந்த பாருங்க, நீங்க சோலி பார்க்க தயாரா இருக்கீங்களா? அவர்கள் தலையசைத்தனர். அப்படின்னா வாங்க, தூர கடலுக்கு போய் தூண்டில் போட்டு பார்ப்போம். அது என்னமா முடியும்? வேலை கிட்ட வேலையில தூரக்கடலுக்கு போக முடியுமா? செம்பன் குஞ்சு மற்றும் ஒரு தந்திரத்தை பிரயோகித்தான். அவர்கள் வராதவரை வேறு சிலரை அழைத்து செல்வதாக பயமுறுத்தினான். அதோடு தொடர்ந்து அவர்களை தான் வேலையில் அமர்த்தி கொள்ளப் போவதாகவும் அவன் சொன்னான். பணத்தை கொட்டி தோணி வாங்கி இருக்க, மற்ற சாமான்களும் வாங்கி வச்சு புட்ட, இம்புட்டும் செஞ்சு புட்டு குந்தி இருந்து தின்னவா? உடம்புல பிடிச்சிடுமே. 2-3 நாட்கள் சென்றன. ஒரு நாள் காலை பொழுது செம்பன் குஞ்சு துடுப்பை பிடித்து தனது தோணியை மேற்கு திசையில் செலுத்தி கொண்டிருந்தான். ஆழ் கடல் நோக்கி சென்று கொண்டிருந்தது தோணி. யாரோ சொன்ன பிறகுதான் சக்கிக்கும் கருத்தம்மாவுக்கும் இந்த செய்தி வந்தது. 13 குடும்பங்களை சேர்ந்த பெண்களும் குழந்தைகளும் தெய்வத்தின் திருநாமங்களை அரற்றியவாறு கடற்கரையில் வந்து நின்று கொண்டனர். பெண்கள் அடி வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டது போல் துடித்து கொண்டிருந்தார்கள். வயோதிகர்கள் கடலை பார்த்துவிட்டு கடல் கொந்தளிக்கிறது என்று கூறினர். அதனால் ஆழ்கடலில் சுழிப்பு மிக கடுமையாக இருக்குமாம். பொழுது சாய்ந்த பின் கூட தோணிகள் திரும்பி வந்து சேரவில்லை. கடற்கரையில் ஒரே கூப்பாடு, ஒரே அழுகை. இருள் சூழ்ந்ததும் துறைவாசிகள் அத்தனை பேரும் கரையில் வந்து கூடிவிட்டனர். அத்தனை பேரும் மேற்கு திசையை பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தனர். ஒருவராலும் அங்கிருந்து பார்வையை அகற்ற முடியவில்லை. அன்று வானத்தை மேக கூட்டம் மறைத்திருக்கவில்லை. புயல் காற்று வீசவில்லை. வானத்தில் ஆங்காங்கு நட்சத்திரங்கள் பளிச்சிட்டன. கடல் அமைதியாகவே இருந்தது. தூர தொலையில் கரும்புள்ளிகள் கண்ணுக்கு புலப்படுவது போல் ஒரு சிலருக்கு பிரம்மை தட்டிற்று. அது தோணியாகவும் இருக்கலாமல்லவா? தோணிக்காரன் கொச்சானுடைய தாய் சக்கி முன்னால் வந்து நின்று நெஞ்சில் அடித்து கொண்டு அழுது புலம்பினாள். அவளுடைய ஆண் குழந்தைக்கு உயிர் பிச்சை தர வேண்டுமாம். தோணிக்காரன் வாவாவின் மனைவி யாரையும் பழிக்கவில்லை. கண்ணீரை மளமளவென்று சொரிந்து கொண்டிருந்தாள் அவள். கடற்கரை சோகத்தில் ஆழ்ந்து விட்டது. நடுநிசையில் திடீரென்று ஓர் ஆரவாரம் எழுந்தது. தோணி வருது என்று யாரோ உரக்க கத்தினார்கள். வாஸ்தவம்தான். பறவை பறப்பது போல் அதிவேகமாக வந்து கொண்டிருந்தது தோணி. தோணியில் ஒரு பெரிய சுறா மீன் வந்திருந்தது. 2 அகப்பட்டதாம். இழுத்து கொண்டு வர முடியாமல் போகவே ஒன்றை கத்தரித்து விட்டு விட்டனராம். சுறா மீனை துண்டு துண்டாக வெட்டி வியாபாரத்துக்கு செல்கிற பெண்களுக்கு கொடுத்தான் செம்பன் குஞ்சு. விற்று காசு தந்தால் போதும் என்றும் அவன் சொன்னான். காளி குஞ்சுவுக்கும் லட்சுமிக்கும் மற்ற பெண்களுக்கும் மீன் கிடைத்தது. அன்று இரவு பல வீடுகளில் அடுப்பு எரிந்தது. 2 நாட்கள் சென்றன. மீண்டும் தூண்டில் போட ஆழ்கடலுக்கு சென்றான் செம்பன் குஞ்சு. அன்றும் அவன் வெற்றி களிப்புடன் திரும்பி வந்து சேர்ந்தான். கடல் வறண்டு கிடந்த அந்த நாட்களிலும் செம்பன் குஞ்சுவின் கையில் காசு குலுங்கியது. கடல் நீரை பார்த்து ஹேஷ்யங்கள் சொன்னவர்கள் பேச்சும் வெறும் கதையாய் முடிந்து விட்டது. ஏதோ செம்பன் குஞ்சுவின் சாமர்த்தியத்தினால் அரை வயிற்று கஞ்சியாவது குடிக்க முடிகிறது என்று பெண்கள் பேசிக்கொண்டார்கள். இதற்கு பிறகு வேறு சில தோணிக்காரர்களும் தூண்டில் போட ஆயத்தமாயினர். எப்பொழுதும் ஒரு நம்பிக்கை உண்டு. அதாவது பஞ்ச காலத்தை தொடர்ந்து சுபிட்சமான காலம் வரும். தொன்று தொட்டுள்ள நம்பிக்கை இது. அதற்கு முன் வருடம் ஆலப்புழை கடற்கரையில் தான் மீன்பிடி பிரமாதமாக இருந்ததாம். அதை வைத்து பார்க்கிற போதும் இந்த கடற்கரையில் மீன் செழிப்பாக கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக ஒன்றுமில்லை என்று ஆகிவிட்டாலும் கூட அதற்காக தோணி வலை இவற்றை பழுது பார்க்காமலோ செப்பனிட்டு சீர் செய்யாமலோ இருக்க முடியுமா? ஆனால் அந்த வேலையும் இந்த பஞ்ச காலத்திலேயே செய்து தீர்க்க வேண்டியதாக அல்லவா இருக்கிறது. இதனால் தோணியின் சொந்தக்காரர்கள் அடைந்த சிரமத்தை சொல்லவும் வேண்டுமா?
அவுசேப்பும் கோவிந்தனும் அடி நிறைய பணத்தை கட்டிக்கொண்டு கடற்கரைக்கு வந்து விட்டனர். எல்லோருக்கும் பணம் தேவை. எந்த நிபந்தனை போட்டாலும் ஒப்புக்கொள்ள தயாராக இருந்தனர் அத்தனை பேரும். வியாபாரிகளோ வெனின், ஆலப்புழை, கொல்லம், கொச்சி போன்ற இடங்களில் செம்மீன் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த சேட்டுகளின் காரியஸ்தர்களை காக்காய் பிடிக்க அலைந்து திரிந்து கொண்டிருந்தனர். இவ்வாறு கடனாக பெற்ற பணம் கடற்கரையில் கண்ணை சிமிட்டியது. பெண்கள் கையில் முன் பணம் கொடுக்க சிறு வியாபாரிகள் வீடு வீடாக ஏறி இறங்கினர். சிறுவர் சிறுமியரும் பெண்களும் சேமித்து வைத்திருந்த கருவாட்டுக்கும் அவர்கள் முன் பணம் கொடுத்துவிட்டு சென்றார்கள். இந்த நாட்களில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. ஒரு முஸ்லிம் இளைஞனை கொச்சூட்டி என்பவளின் வீட்டில் வைத்து அவளுடைய புருஷன் குத்தி கொன்று விட்டான் என்று ஒரு வழக்கு ஏற்பட்டது. செம்பன் குஞ்சு அடிக்கடி ராமன் குஞ்சுவை சந்திப்பது உண்டு. பணத்தை திருப்பி கேட்டு விடுவானோ என்ற பயம்தான் ராமன் குஞ்சுவுக்கு. ஆனால் செம்பன் குஞ்சு அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பிரஸ்தாபிக்காததோடு மேலும் பணம் வேண்டுமா என்று தானாகவே கேட்கவும் செய்தான். மீண்டும் வியாபாரம் செய்ய வேண்டாமா? ஆனால் அதற்கான முயற்சி எதுவும் பரீக்குட்டி மேற்கொண்டதாக தெரியவில்லை. அவனுடைய தகப்பனாரும் கிட்டங்கியை இழுத்து போட்டு சொல்லிவிட்டார். கடற்கரை வியாபாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு வேறு வேலை ஏதாவது தேடி பிழைத்து கொள்ளலாம் என்பது அவருடைய கட்சி. பரீக்குட்டி இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது சாத்தியமில்லை என்று முகத்துக்கு நேரே சொல்லிவிட்டான். அவன் கடற்கரையை விட்டு போகப் போவதில்லை. போகவும் அவனால் முடியாது. அப்துல்லா அசந்து போனார். இப்படி முகத்தை பார்த்து மறுத்து பேசக்கூடியவன் அல்ல பரீக்குட்டி. அப்துல்லா கேட்டார், ஏன் நீ அப்படி சொல்லுத? பரீக்குட்டி சொன்னான், வாப்பா, கருவாடு வியாபாரத்துக்கு சின்ன வயசுலேயே என்ன இங்க கொண்டாந்து விட்டுட்டீங்க. இங்கேயே இருக்க எனக்கு வேற வேலை ஒன்றும் தெரியவும் தெரியாது. முதலையே கரைச்சு புட்டியே, அதுக்கு என்ன சொல்லுது நீ? இதற்கு பரீக்குட்டி தக்க காரணம் ஒன்று சொல்ல வேண்டுமல்லவா? வாப்பா, வியாபாரத்துல லாபம் வந்தாலும் வரும், நஷ்டம் வந்தாலும் வரும். சில சமயம் போட்ட பணத்துக்கு ஆபத்து வந்தாலும் வந்துடும். இனிமேலும் நஷ்டம் வந்தா? இந்த கேள்விக்கு பரீக்குட்டியால் என்ன பதில் சொல்ல முடியும்? வேண்டுமென்றால் ஒன்று சொல்லலாம். வாப்பா, நீங்க என் பங்க முதலீடா தாருங்க, அது போதும், அதுக்கு மேல தர வேண்டாம். நீ என்னமோ சொத்து குவிஞ்சு கிடக்குறாப்புல பேசுதியே. ஒரு 40 சென்ட் இடம் இருக்குது, அவ்வளவுதான். அப்துல்லா முதலாளிக்கும் வேறு எத்தனையோ பொறுப்புகள் இருந்தன. நல்ல வசதியாகத்தான் ஒரு காலத்தில் அவர் வாழ்ந்து வந்தார். இப்போது சொத்து அழிந்து போய்விட்டது. அதோடு கல்யாணத்துக்கு வேறு ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறாள். இதையெல்லாம் அவர் பரீக்குட்டியிடம் விரிவாக சொன்னார். இருந்தும் பரீக்குட்டி தன் முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. வியாபாரம் பண்ண வேண்டுமென்றால் எத்தனை முன் ஏற்பாடுகள் செய்தாக வேண்டும். பரீக்குட்டி எதுவும் செய்ததாக கருத்தம்மாவுக்கு படவில்லை. கயிற்று பாயோ நார்கூடைகளோ அவன் வாங்கியதாக தெரியவில்லை. செம்பு பாத்திரங்கள் பழுது பார்க்கப்படவில்லை. அடுப்பும் போடவில்லை. பரீக்குட்டியின் பணத்தை கொடுப்பதற்கு தக்க தருணம் இதுதான் என்று கருத்தம்மா சக்கியிடம் சொன்னாள். பரீக்குட்டி செய்த பேருதவிக்கு கொஞ்சமாவது நன்றி இருந்தால் இதை செய்ய வேண்டும் என்றவள் சொல்லி பார்த்தாள். சக்கி பதிலுக்கு செம்பன் குஞ்சுவை விரட்டி பார்த்தாள். ஒரு பயனும் ஏற்படவில்லை. செம்பன் குஞ்சு அவளிடம் சீறி விழுந்ததுதான் கண்ட பயன். செம்பன் குஞ்சு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க போவதில்லை என்ற உணர்வு கருத்தம்மாவுக்கு ஏற்பட்டு விட்டது. சில சமயம் திடீரென்று சில யோசனைகள் அவள் மனதில் பளிச்சிடும். ஒரு சமயம் அவள் தன் தாயாரிடம் சொன்னாள், அம்மா, இந்த சுமையை தூக்கிக்கிட்டு இருக்க முடியாது என்னால. என்ன சுமை? புதுசா என்னமோ சொல்றியே? கருத்தம்மா வாய் விட்டு கதறினாள். சக்கி அவளை தேற்றினாள். ஆனால் கருத்தம்மா ஆசுவாசப்படவில்லை. அவள் ஒரே பிடிவாதத்துடன் பேசினாள். இந்த பாரு, நான் எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்லி போடுறேன். அப்போ பணம் தனியே வெளியே வந்துடும். சக்கி திடுக்கிட்டு விட்டாள். கருத்தம்மா, என் கண்ணில்ல, நீ அதையெல்லாம் சொல்லிவிடாத. சக்கி தெரிந்து கொண்டிருந்த அளவுக்கு செம்பன் குஞ்சுவுக்கு தெரிந்து விட்டதென்றால் எவ்வளவு மோசமான விளைவுகள் தோன்றிவிடும். சக்கியால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை.
கருத்தம்மா பேசுவதை பார்த்தால் தான் தெரிந்து கொண்டதற்கும் மேலாக பல விஷயங்கள் இருக்கக்கூடுமோ என்று சக்கிக்கு தோன்றியது. தன்னந்தனியாக உட்கார்ந்திருக்கும் சமயங்களிலெல்லாம் கருத்தம்மாவின் மனம் நெகிழ்ந்துவிடும். அவள் பரீக்குட்டியிடம் அன்பு கொண்டு விட்டாள். மற்றொருவனுக்கு அவள் உள்ளத்தில் இனி இடமில்லை. ஒரு நிமிஷமாவது அவனுடைய நினைவு வராமல் இருந்தால் எவ்வளவோ ஆஸ்வாசமாக இருக்கும். அவள் ஓர் அரைய பெண்ணாக பிறந்து விட்டாள். ஓர் அரையனின் மனைவியாகத்தான் அவள் மடியவும் வேண்டும். இதை அவள் நன்கு உணர்ந்து விட்டாள். ஆக எப்படியும் அவள் பரீக்குட்டியை மறந்துவிடத்தான் வேண்டுமா? கடனை கொடுத்து விட்டால் பொறுப்பு தீர்த்துப்போம், அதோடு அவனையும் மறந்து விடலாம் என்று அவள் எண்ணினாள். வியாபாரம் முறிந்து வேறு வழிவகை அறியாது அலைந்து திரிந்து கொண்டிருந்தான் பரீக்குட்டி. இதை எப்படி அவளால் சகித்து கொண்டிருக்க முடியும்? ஆனால் சதா சமயமும் அந்த காட்சிதானே அவள் நினைவில் அகலாமல் நின்று கொண்டிருக்கிறது. நாட்கள் பல கழிந்தன. செம்பன் குஞ்சு அப்படியேதான் இருந்தான். அவன் பணம் கொடுக்கும் வழியை காணோம். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.